ஆதி, பணத்தை ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்ண சொன்னியே, அவங்க ஃபோன் பண்ணாங்களா? இன்னும் இல்லைம்மா. 50 லட்ச ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லை. எப்படியும் ரெடி பண்ண கொஞ்சம் டிலே ஆகும். டைம் கொடுப்போம். அதெல்லாம் சரிடா. பணத்தை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் அது இதுன்னு போயிட போறாங்கடா. அதுக்கு சான்ஸே இல்லைம்மா. அமிர்தா நம்ம கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி குடும்பத்தில் பணத்தை விட மானம், மரியாதை இதைத்தான் பெருசாக நினைப்பாங்க. அதனால போலீஸ்கிட்ட போயிடுவாங்களோன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பரஞ்சோதி, வாமா. ஏமா, என்ன உன் மருமக இப்படி இருக்கா? என்ன சேத்த? கல்யாண பொண்ணாச்சே, என்கிட்ட இருக்கிற பட்டுப்படவே கட்டிக்கோன்னு சொன்னேன். இவ என்ன சொன்னா தெரியுமா? அமிர்தா, நீயே சொல்லுமா. என்ன சொன்ன அமிர்தா? நான் உண்மையை தாங்க சொன்னேன். எனக்கு உங்க கையால தாலி கட்டினாலே போதும், அதை தவிர வேற எதுவுமே வேண்டான்னு சொன்னேன். நான் சொன்னதுல என்னங்க தப்பு? கல்யாண பொண்ணுக்கு பட்டு புடவையோ நகையோ முக்கியம் இல்ல, மனசுக்கு பிடிச்சவன் கையால தாலி கட்டிக்கிட்டா அதுதாங்க பாக்கியம். ஐயோ, தாலி அது இதுன்னு சொல்லி சாவடிக்கிறாளே. நல்லா எவண்டி கட்டிப்பா? நீங்களே சொல்லுங்க அத்தை, எனக்கு இவர் போதாதா? இவர் கையால தாலி கட்டிக்கிட்டா போதாதா? கேட்டியாதி, இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சது உனக்கு பெரிய அதிர்ஷ்டம். உண்மைதான் அத்தை. நீ சும்மா இருடா. இவ அப்படி சொல்றான்னு அப்படியே விட்டுற முடியுமா? கல்யாண பொண்ணுன்னா பட்டு புடவை கட்டிதான் ஆகணும். அத போய் வேண்டான்னு சொல்லாமா? நீ உள்ளவாமா, உனக்கு பொருத்தமான பட்டு புடவையை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கறேன். பரஞ்சோதி, சின்னஞ்சிறுசுங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போய் எடுத்து வைக்கலாம் வா. சரிங்க நீ. என்னங்க, பேச மாட்டீங்களா? உன்கிட்ட பேசவே பிடிக்கிறடி. பார்த்தாலே பத்திட்டு வருது. என்னங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏய், என்ன ஏன் கேக்குற? நீ ஏதாவது பேசலாம்ல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இவ்ளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நான் நினைக்கவே இல்ல. எங்க வீட்ல சம்மதிக்காம போனது கூட ஒரு வகையில நல்லதுன்னு தோணுதுங்க. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க சம்மதிச்சிருந்தா படிச்சு முடிச்சிட்டு 4-5 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நாம இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் நான் அமிர்தா, நாளையில இருந்து உங்க பொண்டாட்டி. உங்களுக்கு முழுசா சொந்தமாக போறேன். அத நினைக்கிறப்பவே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குங்க. இன்னொரு பக்கம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு பயமா இருக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா? இருக்கு அமிர்தா. நான் நினைச்சது நடக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன். பணத்தை வாங்கிட்டு முதல்ல உன்னை தொலைச்சு தலை முழுக்கணும்டி. நான் அதைத்தான் வேண்டிட்டு இருக்கேன். என்னங்க, சும்மா அதையும் நினைச்சு பயப்படாதீங்க. உங்க வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்குங்க. இத நான் உறுதியா சொல்றேங்க. சரி, தேங்க்ஸ் அமிர்தா. நாம அந்த சாமிக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். இது கடவுள் போட்டு முடிச்சு. உங்களுக்கு நான், எனக்கு நீங்கங்கறத யாராலையும் மாத்த முடியாது. அதனாலதான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது தன்னால சரியாயிடுது. முதல்ல கவுன்சிலர் பிரச்சனை பண்ணாரு, தமிழனா வந்து காப்பாத்தினாரு. அப்புறம் அவரே பிரச்சனைங்கிறப்போ அவர்கிட்ட இருந்து நாம தப்பிச்சு வந்துட்டோம். இதெல்லாம் கடவுள் அருளால தான் நடக்குதுன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேங்க. உண்மைதான் அமிர்தா. என்ன இழுக்கிறீங்க? கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. இனிமே யார் நினைச்சாலும் சரி, இந்த கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. அமிர்தா, கொஞ்சம் உள்ளவாமா, அவன் அத்தை உன்னை கூப்பிடுறாங்க. இதோ வர அத்தை. ஏங்க, நீங்க எங்க இருங்க, நான் வந்து பேசுறேன். ஐயோ, சாவடிக்கிறாளே. பெரிய இம்சையா இருக்கு.
டேய் கனகு, என்னடா என்ன இப்படி சைலண்டா உட்காந்துருக்குற? அந்த ஆதி எங்க இருக்க முதல்ல கண்டுபிடிக்கணும்டா. அப்பதான் அமிர்தாவை காப்பாற்ற முடியும், பணத்தையும் காப்பாற்ற முடியும். ஏதோ ஐடியா இருந்தா சொல்றா. டேய் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? எனக்கு ஒண்ணுமே தோணலடா. என்ன டேய் நீ ஏதாவது ஐடியா சொல்றா. டேய் இங்கேயும் அதே நிலைமை தான்டா. இந்த ராஸ்கலை கண்டுபிடிச்சு கைய காலை உடைக்கணும்னு வெறியோட இருக்கேன். ஆனா மூளை பிளாக்கா இருக்குடா, ஒண்ணுமே தோணல. டேய் ரெண்டு பேரும் இப்படி சொதப்பிட்டு இருக்கீங்களேடா. டைம் வேற போயிட்டே இருக்கு. பிரபாகர் பணத்தை ரெடி பண்ணிருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது ஆதி கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய் புரியுதுடா, ஆனா டேய் 50 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட்ரா. அதுவும் இல்லாம இதுல அமிர்தோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. நம்ம இப்படி யோசனை பண்ணிட்டே இருந்தனா பணம் பொண்ணு ரெண்டுத்தையுமே காப்பாற்ற முடியாது. டேய் உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுடா. ஆனா இப்ப என்ன பண்றதுன்னா ஒரு மண்ணு விளங்கல. அந்த ராஸ்கல் ரொம்ப கிரிமினலா யோசிச்சு நம்மள சீன்லயே இல்லாத மாதிரி பண்ணிட்டான். ஏதாவது யோசிக்கலாம்னா அதுக்கும் டைம் இல்லாம பண்ணிட்டான். டேய் இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு, அதையும் நம்ம யோசிக்கணும். பிரபாகர் பணத்தை ரெடி பண்றாரு, தீபாவும் துளசியும் அதை ஆதி கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா அமிர்தாவை அவன் பத்திரமா ஒப்படைப்பான்னு என்னடா கேரண்டி? இவங்க எவ்வளவு கேட்டாலும் தருவாங்க, இன்னும் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமேன்னு மேல ஒரு 50 லட்சத்துக்கு பிட்டு போட்டா அப்ப என்னடா பண்றது? டேய் அவன் கேட்பான்டா. அதுதான் பயந்துட்டு நான் தீபோட அம்மா ஆஃப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க இது என் பொண்ணோட விஷயம்ல தலையிடாதன்னு என்ன ஆஃப் பண்ணிட்டாங்க. டேய் அவங்க இடத்துல யாரா இருந்தாலும் இதாண்டா பண்ணுவாங்க. பணத்தை விட பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் நினைப்பாங்க. புரியுதுடா. ஆனா அந்த ராஸ்கல் பணத்தை வாங்கிட்டு பொண்ணு அனுப்பாம ஏதாவது ஏடா விட மாட்டானா? அதான் எனக்கு பயமா இருக்குது. டேய் இப்படி பயந்துகிட்டே இருந்தா ஒண்ணுமே நடக்காதுடா. அதிரடியா ஏதாவது பண்ணி ஆகணும். உனக்கு எந்த யோசனையும் தோணலையா? டேய் எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு இப்போ ஒண்ணுமே தோண மாட்டேன்றா. டேய் எங்களை விட உனக்கு தாண்டா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பிரச்சனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பொழந்து கட்டணும்னு உனக்கு தாண்டா தெரியும். ஏதாவது யோசிடா. யோசிச்சு பார்த்துட்டேன்டா. தீபாவோட அம்மா எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஆதி ராஸ்கல் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவனை டைரக்டா அட்டாக் பண்ணணும். ஆனா அவன் எங்க இருக்கிறான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. ச்சே. என்னடா இவனே இப்படி? டேய் இங்க வாங்க. என்னடா அன்னைக்கு டீ கடையில் ஒரு பையன் நம்மளை மீட் பண்ணி கூட்டு போனால, அது எவனான்னு பாரு. ஆமாண்டா வாசு தான் அது. பையன் எப்படி? பையன் நல்ல பையன் தான்டா. ஏண்டா பையன் நல்ல பையன்ற ஆதிக்கு ஃப்ரெண்டா இருக்கான்? அதான்டா புரியல. ஒருவேளை ஆதியோட இன்னொரு பக்கம் அவனுக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல. கரெக்டா சொன்னான்டா. ஃப்ரெண்டு வேணா தப்பானவனா இருக்கலாம், ஆனா இவன் தப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சரி இவன்கிட்ட ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்டா பண்ணுவானாடா? கண்டிப்பா பண்ணுவான்டா. சூப்பர், நல்லதா போச்சு. ஆதி இப்போ அவன் வீட்டில் இருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ இல்லை ஏதோ ரிலேஷன் வீட்டில் தான் இருப்பான். அது இந்த வாசுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குல்ல? சான்ஸ் இருக்குடா. டே ஜோசப், நீ ஒன்று பண்ணு. உடனே கிளம்பி வாசு வீட்டுக்கு போ. ஏதாவது காரணத்தை சொல்லி நைஸா அவனுக்கு கூட்டு வந்துரு. மற்றது இங்கே வச்சு பேசிக்கலாம். ஏண்டா அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லலாம்ல? இல்லடா அது சரி வராது. ஆதி பக்கத்தில் இருந்தானா அதுவே பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதான் நேரில் போய் கூட்டு வரதான் பெஸ்ட். சரி நான் போய் கூட்டு வந்துடுறேன். அப்புறம் கணக்கு உனக்கு ஒரு வேலை இருக்குடா. சொல்லுடா. நீ நேரா கிளம்பி மாமனார் வீட்டுக்கு போ. அங்க இருக்குடா விஷயம் இருக்குடா, சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல துளசியும் தீபாவும் பணத்தோட ஆதியை பார்க்க போவாங்க. அவங்களை தனியா அனுப்புறது எனக்கு சரியா படல. அதுவும் இல்லாம பணத்தை யார் வாங்கிட்டு போறாங்க நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். துளசி தீபா அவங்க 2 பேருக்குமே தெரியாம அவங்களை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு அத்தைங்களை இருந்தா சரியா இருப்பாங்கன்னு தோணுது. அதுக்கு அவங்க எதுக்குடா, நாமளே அவங்கள ஃபாலோ பண்ணிடலாமே. டேய் புரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஆதி நம்மள ட்ரிப்ளிகன் டீ கடையில் உட்கார சொல்லியிருக்கான். அதை மீறி நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். ஆமா மச்சான், தமிழ் சொல்றதுதான் சரி. அவங்க எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருப்பாங்க, நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அதனால தானே சொல்றேன், ஆதிக்கு தெரிஞ்சு யார் போனாலும் அவன் அலர்ட் ஆயிடுவான். அத்தை கல்யாணி இவங்க 2 பேரும் அவனுக்கு அறிமுகம் கிடையாது. அதனால அவங்க தான் இதுக்கு சரியா இருக்கும். புரியுதுடா, நான் அவங்கள்ட்ட விஷயத்த சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இது துளசிக்கும் தீபாவுக்கும் தெரியாம பாத்துக்கணும். யார் பணத்தை வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணணும். அப்பப்போ எனக்கு ஃபோன்ல தகவல் சொல்லணும். சரிடா, நான் சொல்லிடுறேன். டேய் இந்த பார், அவங்க 2 பேரும் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு. பணத்தை வாங்க போற பார்ட்டி கண்டிப்பா ஆதியை பார்க்க போவான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா ஆதி நிச்சயமா நம்ம பிடிச்சிடலாம். நல்ல ஐடியாடா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய் நானும் போய் வாசுவை கூட்டு வந்துடுறேன். படக்கலாம். டேய் ரொம்ப லேட் பண்றாதீங்கடா. அவன் சொன்ன மாதிரி டீ கடைக்கு போடலாம், அமிர்தாக்கு பிரச்சனை ஆயிடும். புரியுதா? இல்ல வேலையை முடிச்சுட்டாங்க, உடனே வந்துடும். வரேன்டா. வாங்க சார்.
உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். பணம் கிடைச்சிருச்சுல? கிடைச்சிருச்சு சார். ஆ. அங்கேயே கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம அக்கௌண்ட்ல உள்ள பணம் அதையும் எடுத்துட்டேன் சார். இதுல மொத்தம் 50 லட்சம் இருக்கு. நாங்க ஓகே, தேங்க்யூ சார். சரி, நான் வரேன் சார். ஓகே. தீபா, அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. நீயும் அக்காவும் இதை எடுத்துட்டு கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரபாகர், எங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. தீபா, இப்ப ஃபீல் பண்ணி பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. நீங்க 2 பேரும் ஒண்ணே கிளம்புங்க. இதை சேஃபா வச்சுக்கோங்க. அக்கா, நீங்க 2 பேரும் ஆட்டோல போவேனா? கால் டாக்ஸி புக் பண்ணிருங்க. இப்போ வந்துரும், அதுல போயிருங்க. சரி பிரபாகர். அப்புறம் போற வழியில எதுவுமே பேசிக்காதீங்க. பணம் இருக்கிறது தெரிஞ்சு அதனால ஒரு பிரச்சனை வந்துடும். போன உடனே ஆதி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். அவன் சொல்றத மீறி எதுவுமே பண்ணாதீங்க. நமக்கு பணத்தை விட அமிர்தா தான் முக்கியம். இதுல எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. அப்பப்போ என்னையோ தமிழையோ கான்டாக்ட் பண்ணிட்டே இருங்க. அங்க என்ன நடக்குன்னு தெரியாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருப்போம். நான் பண்றேன் பிரபாகர். தம்பி, இந்த பணத்தை கொடுத்துட்டா அமிர்தாவை அமுச்சிடுவான்ல? கண்டிப்பா அந்த ராஸ்கலுக்கு பணம் தான் முக்கியம். அதை கொடுத்துட்டா நிச்சயமா அமிர்தாவை அனுப்பிடுவான். தீபா, டாக்ஸி வந்துருச்சு. அக்கா, பணத்தை கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அம்மா, நாங்க கிளம்புறோம்மா. சரிடி, அமிர்தாவை பத்திரமா கூட்டிட்டு வந்துருடி. கண்டிப்பாமா, நீ தைரியமா இரு. ஏய், அம்மா பத்திரமா பாத்துக்கோ. இவங்களை விட்டுட்டு எங்கேயும் நகராத. நாங்க யாரும் பக்கத்துல இல்ல, நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். சரியா? வரோம் பிரபாகர், பாடி வா. அத்தை, நானும் கிளம்புறேன். தமிழ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வரேன். சரிங்க தம்பி. நம்ம பொண்ணு நல்லபடியா மீண்டு வரணுங்க. நேத்தே கல்யாணி இந்த விஷயத்தை பத்தி சொன்னா தம்பி. ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுலயும் தீபாவோட தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ச்சே, என்ன இந்த காலத்து பசங்க காதல் கத்திரிக்கான்னு மாட்டிக்கிட்டு அப்புறம் பெத்தவங்க என்னதான் பண்ணுவாங்க? அந்த பையன் நல்லவனா இருந்தாலும் பரவாயில்ல, 1 நம்பர் அயோக்கியன்னு இல்ல சொல்றீங்க? ஆமா சார், நானும் எவ்வளவு எடுத்து சொன்னேன். ஆனா நான் சொல்றதை அமிர்தா நம்பவே இல்லை சார். தப்புப்பா, ரொம்ப தப்பு. காதல் கல்யாணங்கிறது என்ன சாதாரண விஷயமா? சரி, சின்ன பசங்க ஆசைப்படுறாங்கன்னு சரின்னு சொல்லிட்டா நாளைக்கு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அவங்களால எப்படி சமாளிக்க முடியும்? சகஜம்தான், வயசு பொண்ணுங்களுக்கு காதல்னு வர்றது சகஜம்தான். ஆனா இதெல்லாம் சமாளிச்சு வெளியே வந்தா தானே வாழ்க்கையில நாளைக்கு நல்லா இருக்க முடியும். எனக்கு ஒரு விஷயம் புரியல மாமா. தீபா எப்பவுமே இந்த விஷயத்துல கராரா இருப்பா. தப்பா யாருமே நெருங்க கூட முடியாது. அத மீறி யாராவது தப்பா பார்த்தாங்கன்னா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அவ தங்கச்சி போய் இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறப்பதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உண்மைதான் கல்யாணி, தீபா மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான பொண்ணுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா நினைச்சா அதிர்ச்சியா தான் இருக்கு. தம்பி, என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் மனசு வேற வேற தானே. அவ படிக்கிற இடம், பழகிற ஆளுங்க எல்லாத்தையும் பொறுத்துதான் அவளோட நடவடிக்கை இருக்கும். அதுவும் இல்லாம 2 கட்டா வயசு வேற. அந்த பொறுக்கியும் கண்டதையும் சொல்லிருப்பான். அத நம்பி இந்த பொண்ணு ஏமாந்துருக்கோம். சரி பத்மா, நடந்ததை பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? அதை விடு. அந்த பையன் பணத்துக்காகத்தான் பழகிட்டு இருக்கான்னா அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணை பத்திரமா மீட்டுடணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லு. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? தமிழ் பணத்தை கொடுக்காம எப்படியாவது அமிர்தா மீட்லாம் தான் பிளான் பண்றான். ஆனா தீபாவோட அம்மா அதை கேட்கல. பிரபாகரை வச்சு 50 லட்சம் பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தீபாவும் துளசியும் விருகம்பாக்கம் அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. என்ன, அவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் தனியா கிளம்பிட்டாங்களா? நீங்க கூட யாராவது போயிருக்கலாம்ல? நாங்க யாரும் ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு ஆதி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கான் சார். எங்க எல்லாரையும் ட்ரிப்ளிகேட்ல உள்ள டீ கடைக்கு போக சொல்லியிருக்கான் சார். சரிப்பா, அவங்கள முன்னாடி விட்டு தெரியாம நீங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கலாம்ல? நாங்க அதை பத்தி யோசிச்சோம் சார். ஆனா எங்க எல்லாரையுமே அவனுக்கு நல்லா தெரியும். நாங்க என்னதான் தள்ளி நின்னாலும் அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் சார். அதனாலதான் தமிழ் ஒரு ஐடியா சொன்னான் சார். அம்மாவையும் கல்யாணியும் ஆதி பார்த்திருக்க மாட்டான். அதனால பணம் கொண்டு போற ஆளுங்களை இவங்க ஃபாலோ பண்ணா அவங்க இருக்க இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னா சார். ரொம்ப நல்ல ஐடியாப்பா. எங்க வரணும் சொல்லு, இவங்க 2 பேரும் உடனே கிளம்பிடுவாங்க. என்ன? சரிங்க. கல்யாணி, நீங்களும் அம்மா ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு விருகம்பாக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிடுங்க. அங்க தீபாவும் துளசி சிஸ்டரும் பணம் வாங்க வரவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வண்டிக்குள்ளே இருந்துக்கங்க. அம்மா, நீங்க மட்டும் கோயிலுக்குள்ள போய் பாருங்க. நீங்க அங்க போறது தீபாவுக்கும் துளசிக்கும் தெரிய வேண்டாம். சரிங்கண்ணே. அம்மா, கொஞ்சம் தள்ளி நின்னு பணம் வாங்க யார் வரான்னு பாருங்க. அவங்க பணத்தை வாங்கினதும்
அவங்கள ஃபாலோ பண்ணி போங்க. எங்க போறாங்கன்னு தமிழுக்கு தகவல் சொல்லிடுங்க. எதுக்கு தம்பி? அப்பதாமா ஆதி இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியும். அட நீங்க வேற ஏன் தம்பி? அந்த விளங்காத பொறுக்கிக்கு எதுக்கு பணத்தை கொடுக்கணும்? விஷயத்தை எங்கிட்ட விட்டுருங்க. பணம் வாங்க வரவன 4 வெளுத்தா பொண்ணை கூட்டிட்டு வந்து தானே விட்டுருவான். அம்மா அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அப்புறம் அமிர்தாவுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. அடிக்கிற அடியில பணமே வேண்டாம், பொண்ணை விட்டுறேன்னு சொல்லி அவனை கதற வச்சிடலாம். பணம் என்ன மரத்திலயா காய்க்குது? ஒத்த பைசா சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். இவன் பொண்ணை பணையமா வச்சு நோகாம வாங்கிட்டு போயிடுவானா? பத்மா, உன் கோவம் நியாயம்தான். ஆனா இதுல நாம ஆவேசப்பட்டா நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். இப்படி எல்லாம் பயந்தா நம்மளால வாழவே முடியாதுங்க. திரும்ப திரும்ப பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் கைய காலை உடைச்சு இனிமே இப்படி பண்ணாதேன்னு போட்டு நொறுக்கிட்டு வந்துருவோம். ஐயோ பத்மா, ஆத்திரப்படுறதுக்கு இது நேரம் இல்ல. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் வீணாகும். அதனால மாப்பிள்ளை என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் செய் போதும். அம்மா கல்யாணி, மாமா பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அத்தையை கூட்டிட்டு உடனே மாப்பிள்ளை சொன்ன இடத்துக்கு கிளம்பு. சரிங்க மாமா. மோகன், தமிழ் எங்க கூட தான் இருக்கான். நீ வரியா? கண்டிப்பா, நானே கேட்கணும்னு தான் நினைச்சேன். அப்பா, நான் கனக் சாரோட போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் அமிர்தா விஷயத்துல மாமாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். அதுவும் சரிதான். நீ தம்பியோட நீ போ. சரிப்பா, வாங்க. அம்மா சொன்னதை மறந்துடாதீங்க. தீபாவுக்கு துளசிக்கும் நீங்க ஃபாலோ பண்றது தெரியக்கூடாது. அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு அடிக்கடி தமிழுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் அவங்க யார் கண்ணிலே நீங்க பற்றாதீங்க. சரி தம்பி, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி, பத்திரமா வாங்க போலாம். சார் வர சார். போயிட்டு வரேன் கல்யாணி. சரிங்க, பத்திரமா வாங்க. என்னன்னா என்ன விஷயம்? வாடா. வா தமிழே. உள்ள வா. வாடா வாசு, உட்காரு. உட்காரு. டேய் நீ உட்கார்றா. வாசு சொல்லுங்க சார். உனக்கு இந்த ஆதி எவ்வளவு நாளா தெரியும்? 2-3 வருஷமா தெரியும் சார். ஓ, ஆள் எப்படி? ரொம்ப நல்லவன் சார். எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்லியா பழகுவான், ஜாலியா பேசுவான். ஃப்ரெண்ட்லியா பழகுவான், ஜாலியா பேசுவான்றதை வச்சு ஒருத்தர் நல்லவன் முடிவு பண்ற முடியாதுல்ல? உண்மைதான் சார். ஆனா இதெல்லாம் ஏன் கேட்குறீங்கன்னு தான் எனக்கு புரியல. இந்த பாரு வாசு, நான் லவ் பண்றவங்களுக்கு என்னைக்குமே ஹெல்ப் பண்ண தான் நினைப்பேன். அதுவும் அமிர்தா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. ஆதி இந்த பொண்ணை சின்சியரா லவ் பண்றானா, நல்லபடியா வச்சு காப்பாற்றணும்னு தெரியாம என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அவன் நல்லா பார்த்துக்குவான் சார். நீ ஏற்கனவே இதை என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ராடா இருக்கான். லவ் பண்றதா சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கிறான். பணத்துக்காக சீட் பண்ணிட்டு இருக்கிறான். சார் என்ன சொல்றீங்க? ஆதியா? ஆமா வாசு, அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நடந்தது எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன். அப்பதான் உனக்கு அவனை பத்தி புரியும். சொல்லுங்க சார். தேவை பணம், உங்களுக்கு தேவை அமிர்தா. பணமா? எவ்வளவு? just 50 lakhs. இப்ப சொல்லு வாசு, அவன் உண்மையிலேயே அமிர்தா லவ் பண்ணியிருந்தானா அவளை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிருக்கணும், இல்ல அதுக்காக போராடி இருக்கணும். ஆனா அது ரெண்டுமே பண்ணலையே. 50 லட்ச ரூபா பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இதை வந்து பொண்ணுக்கு செய்யற பச்சை துரோகம் இல்லையா? அது மட்டும் இல்ல, நான் பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கும் போதே Facebookல கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். டேட்டிங் கூப்பிட்டா வரேன்னு சொல்றான், கல்யாணம் பண்ணிக்கலாமா ஓகேன்னு சொல்றான். இதுல இருந்து தெரியல அவன் ஒரு கிரிமினல்னு. சார் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆதி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் சார். வாசு, நான் போய் சொல்றேன்னு நினைக்காத. ஜோசப் வேணா கேட்டு பார், இது எல்லாமே உண்மை. ஆமா வாசு, நீ நினைக்கிற மாதிரி ஆதி ஒண்ணு நல்லவன் இல்ல. பணத்துக்காக பொண்ணுங்களை ஏமாத்துறவன். அவன் ஒரு ஃப்ராடு, புறம்போக்கு. இந்த பாரு வாசு, பணத்தை வாங்கிட்டு ஹாயா செட்டில் ஆயிடலாம், தப்பிச்சு போயிடலாம் அவன் கனவு கண்டுட்டு இருக்கிறான். ஆனா அது நிச்சயமா நடக்காது. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அவன் எங்ககிட்ட மாட்டுவான். அப்படி மாட்டும் போத அவனை பீஸ் ஆக்கிடுவேன். சார் இப்பவும் என்னால இதை நம்ப முடியல. உன் ஃப்ரெண்டுங்கிறதால கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணாத. இதனால உனக்கும் தான் பிரச்சனை வரும். அவன் ஒரு மோசடி பேர் வழி பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். நீ அவனுக்காக ஹெல்ப் பண்ணிருக்க. இதை வச்சு அவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ள முடியும், தெரியல? ஐயோ சார், என்ன இப்படிலாம் சொல்றீங்க? பின்ன வேற எப்படி சொல்ற? இந்த பார், நீ அவனுக்காக ஹெல்ப் பண்ணிருக்க, கண்டிப்பா இதுக்காக உனக்கு தண்டனை இருக்கு. அது தெரியுமா உனக்கு? சார் எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது. பாருங்க பிரதர்,
உண்மை என்னன்னு தெரியாம நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ரீசன்லாம் சொன்னா போலீஸ் ஏத்துக்க மாட்டாங்க. இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா உனக்கு ஒரே வழிதான் இருக்கு. இப்ப ஆதி எங்க இருக்கான்ற உண்மை என்கிட்ட சொல்லிடு.